அரசு திட்டங்களை ஆய்வு செய்ய ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என சட்டத்துறை அமைச்சர் நிர்மல் குமார் திட்டவட்டம். ஆளுநர் இனியும் இதுபோன்ற ஆய்வுகளை தொடரக்கூடாது என எச்சரிக்கை. பொறுப்பு ஆளுநருக்கு பொறுப்பு வேண்டுமென அமைச்சர் வன்னியரசு கண்டிப்பு. அரசு நிர்வாகத்தில் ஆளுநர் தலையிடுவதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என காட்டம். தேர்தல் தோல்வி, கட்சியின் எதிர்காலம் குறித்து மாநில நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் பலர் வெளியேறிய நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் பேச்சு. தேர்தல் தோல்வி, மாவட்ட நிர்வாகிகளுடன் தனித்தனியே ஆலோசனை நடத்தும் எடப்பாடி பழனிசாமி. தாவைக்காவில் இணைந்த விஜயபாஸ்கர்களை கண்டித்து புதுக்கோட்டை நிர்வாகிகள் கோஷம். திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு இன்று லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு ஆஜராக மாட்டார் என தகவல். உடல்நிலை சரியில்லாததால் வேறு ஒரு நாளில் ஆஜராக அவகாசம் கேட்டு மனு. முதலமைச்சர் விஜய் குறித்து ஒருமையில் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் அனிதா ராதாகிருஷ்ணன் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி. எம்எல்ஏவாக இருப்பவர் ஏன் இதுபோன்று பேச வேண்டுமென நீதிபதிகள் காட்டம். நீட் மறுதேர்வு எழுதிய அனைத்து மாணவர்களுக்கு தலா 4 மதிப்பெண்கள் வழங்கப்படும் என தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. ஒரு தவறான கேள்வி மற்றும் ஒரு கேள்விக்கு 2 விடைகள் சரியானதாக இருந்ததால் போனஸ் மதிப்பெண்கள். பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்காக பிரத்யேக செயலியை உருவாக்கும் முதலமைச்சர் விஜய். தொகுதியில் உள்ள பிரச்சினை, தேவையான அடிப்படை வசதிகள் குறித்து புகார் அளிக்க சிறப்பு ஏற்பாடு. திருச்சி மணப்பாறை அருகே பெரியப்பட்டி பிரிவு சாலையில் மேம்பாலம் அமைக்க வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியல். தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து ஸ்தம்பிப்பு. சுமார் 3 கிலோமீட்டருக்கு அணிவகுத்த வாகனங்கள். சிவகங்கை மாவட்டம் கல்லல் அருகே மணல் கடத்தலை தட்டி கேட்ட எஸ்ஐக்கு அடி, உதை. காவல் நிலையத்திற்குள் புகுந்து திமுக பிரமுகர் தாக்கியதில் உதவி ஆய்வாளருக்கு கையெழும்பு முறிவு. ஆபரண தங்கத்தின் விலை தொடர்ந்து ஏறுமுகத்தில் உள்ளதால் நகை வாங்குவோர் கலக்கம். சவரனுக்கு 1200 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 13,700 ரூபாய்க்கும், 1 சவரன் 1,09,600 ரூபாய்க்கும் விற்பனை. வெள்ளி விலை கிலோவிற்கு 5,000 ரூபாய் உயர்வு. 1 கிராம் 260 ரூபாய்க்கும், பார் வெள்ளி 1 கிலோ 2,60,000 ரூபாய்க்கும் விற்பனை. அரசு பள்ளிகளின் தூதுவர்களாக முன்னாள் மாணவர்களை நியமிக்க பள்ளிக் கல்வித்துறை அனுமதி. தூதுவர்களாக நியமிக்கப்படும் முன்னாள் மாணவர்கள் அரசு பள்ளிகளின் வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும் என அறிவுறுத்தல். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். சாலை விரிவாக்க பணியால் சுமார் 5 கிலோமீட்டர் வரை வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் பள்ளி மாணவர்கள், வேலைக்கு செல்வோர் அவதி.
தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேளாண் துறை அமைச்சர் தலைமையில் விவசாயிகள் கருத்து கேட்பு கூட்டம். அனைத்து விவசாயிகளும் பேச அனுமதிக்க கோரி விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு. ஒரு மாவட்டமா பேசுறதுக்கு கூப்பிடுறோம். எல்லாருக்கும் வாய்ப்பு டைம் கொடுத்து வாய்ப்பு. தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் அருகே வீட்டிலிருந்து காணாமல் போன +2 மாணவி கிணற்றில் இருந்து சடலமாக மீட்பு. சடலத்தை மீட்டு கொலையா தற்கொலையா என போலீசார் விசாரணை. நெல்லையை அதிர வைத்த இரட்டை கொலை சம்பவத்தில் 6 தனிப்படைகள் வைத்து தீவிர விசாரணை. 9 கொலையாளிகளும் அடையாளம் காணப்பட்டு விட்டதால் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என காவல்துறை தகவல். விலை வீழ்ச்சியால் பாதிக்கப்பட்டுள்ள மா விவசாயிகளுக்கு மானியத் தொகை வழங்க நடவடிக்கை. ஓரிரு நாட்களில் மத்திய அரசு மானியத் தொகையை விடுவிக்கும் என வேளாண் அமைச்சர் வினோத் பேட்டி. ஆக்சுவலி இது சென்ட்ரல் மினிஸ்டர் ஆல்ரெடி பேசியிருக்கோம். அதோட மானியத்துக்கு அது நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு அவங்க சென்ட்ரல் மினிஸ்டர் சவுக்கு சௌகான் அறிவிப்பாங்க. கன்னியாகுமரி அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து குளத்தில் பாய்ந்த காரின் கண்ணாடி திறந்திருந்ததால் இருவர் நல்வாய்ப்பாக வெளியேறி உயிர் தப்பினர். எல் நினோ காரணமாக பெருநாட்டு 40% மாவட்டங்களில் அதிக கனமழை வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு. மொத்தமுள்ள 796 மாவட்டங்களில் 60 நாட்கள் முன்னெச்சரிக்கை மீட்பு நடவடிக்கை அமலில் இருக்கும்படி அவசர நிலை பிரகடனம். சென்னை அணிக்கு ஹார்திக் பாண்டியாவை வாங்குவது குறித்து தற்போது பரிசீலனையில் இல்லை. சிஎஸ்கே அணி சிஇஓ காசி விஸ்வநாதன் தகவல். கடந்த ஆண்டு இதே நாளில் கார் விபத்தில் உயிரிழந்த போர்ச்சுகல் வீரர் தியாகோ ஜோட்டாவின் 1ஆம் ஆண்டு அஞ்சலி. குரோஷியாவிற்கு எதிரான வெற்றியை ஜோட்டாவிற்கு சமர்ப்பித்த ரொனால்டோ. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் நாக் அவுட் போட்டியில் விளையாடிய உலகின் வயதான வீரர் என்ற சாதனையை படைத்தார் ரொனால்டோ. 41 வயது 147 நாட்கள் ஆகும் நிலையிலும் சீறி பாய்ந்து கோல் அடித்து அசத்தல்.